டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 10/3/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். முருகப்பெருமானை இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே சொத்து வாங்குவது சம்பந்தமாக பேசலாம். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு அருமையான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும், பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி 16 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று முழுவதும் தேய்பிரை சப்தமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலேயும் உங்களுக்கு சந்திராட்டமும் தொடருகின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டியது அவசியம். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுடைய கந்த சட்டி கவசம் சொல்லி புறப்படுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அமைதி காக்க வேண்டும், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். வேலையிலே அதிக கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் லாபத்தையும் தருகின்ற நாள். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நல்ல நாள். சிவமைந்தனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். லாபங்கள் உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடலாரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கந்த குரு கவசம் சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் லாபகரமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு என திருநீருடைய பெருமையை அற்புதமாக பாடுகின்றார்கள். இந்த திருநீர் இல்லாத நெற்றி பாழ் நெற்றி என்று சொல்வார்கள். நீரில்லா நெற்றி பாழ் என பழமொழி உண்டு. எப்போதும் திருநீரோடு இருக்க வேண்டும். திருநீரோடு இருப்பவருக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது ஐதீகம். இந்த திருநீரை எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும், அதற்கே வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வழிமுறைகளின்படி தான் இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த திருநீரை நாம் இட்டுக்கொள்கின்ற இடங்களாலும் அது என்னென்ன பலன்களை தரும் என்பதை இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்கலாம். புருவ மத்தியிலே நாம் இட்டுக்கொள்ள ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தை நாம் கிரகித்து கொள்கின்ற வல்லமை நமக்கு கிடைக்கும். அதேபோல் இந்த தொண்டை குழி இங்கே இட்டுக்கொள்ள விசுப்தி சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நம்முடைய சக்தியை அதிகரித்து கொள்கின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதேபோல் நெஞ்சுக்கூட்டின் மத்தியிலே நாம் திருநீரை இட்டுக்கொள்ள நல்ல ஒரு அன்பை நாம் பெற முடியும். மற்றவர்கள் நம் பேர் நல்ல அன்பாக இருப்பார்கள். மேலும் இந்த விபூதியை எடுக்கும்போது மோதிர விரலால் எடுப்பது என்பது மிக சிறந்தது. இப்படி எடுக்க வேண்டும். அதனை இந்த மோதிர விரல் என்பது நம்முடைய உடலிலே மிக மிக பவித்திரமான ஒரு பாகம் என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் நாம் இட்டுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வினை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூக்ஷ்மம் அந்த திருநீர் நமக்கு அளிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த திருநீரை நாம் அணிந்து கொள்வதால் தடையற்ற இறை சிந்தனை, எப்போதுமே இறைவனை நினைக்கின்ற ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைக்கும். அதேபோல் நற்குணங்கள் நமக்கு வந்து சேரும். குறைவற்ற செல்வம், நல்ல வாக்கு, நல்லோருடைய நட்பு போன்றவை இந்த திருநீரின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. திருநீரை 3 கோடுகளாக நாம் இடுவதன் தத்துவம் நம்முடைய மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் ஞானத்தினாலே சுட்டரித்து நிர்மல நிலையினை அடைந்தவர் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு தான் 3 கோடுகளாக இட்டுக்கொள்கின்றோம். மேலும் சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை இந்த 3ஐயும் கடந்து மூச்சற்ற சுத்த நிலையிலே அருள் அனுபவம் பெற்றவர் நாம் என்பதை உணர்த்துவதற்கும் இந்த திருநீர் அணியும் முறை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. திருநீரை நித்தமும் அணிந்து கொள்வதனாலே நம்முடைய மனமானது நல்வழியிலே செல்கின்ற ஒரு அருமையான ஒரு நிலையை அடையும். தீயவற்றை சிந்திக்காமல் இருக்க பழகும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையானது சுத்தமான வாழ்வாக மாறும். ஒருவர் நாம் இறந்த பிறகு ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டார் என மற்றவர்கள் நம்மை சொல்ல வேண்டும். அவனா போயிட்டான்பா என சொல்லும் விதமாக நாம் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பது இந்த திருநீர். திருநீரை அனுதினமும் இட்டுக்கொள்கின்ற ஒரு செயலை நாம் செய்ய 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 நம்முடைய மனமானது நேர் வழியிலே சென்று நல்லதை சிந்திக்கும், நல்லதை செயல்படுத்தும், நல்லோர் சேர்க்கையோடு இருக்கும். ஆகவே குழந்தைகளுக்கு குறிப்பாக நம்முடைய சின்னமான இந்த திருநீரை அணிந்து செல்ல பழக்க வேண்டும். பள்ளிக்கு செல்லும் போதும் நீரணிந்த நெற்றியோடு பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். கல்லூரிக்கு செல்லும் போதும் நீரணிந்த நெற்றியோடு செல்ல பழக்க வேண்டும். அப்படி பழகிவிட்டால் நம்முடைய குழந்தைகள் நெறி தவறாமல் இருப்பார்கள். இளமையில் கல் என சொன்னார்கள். இளமையிலே
நல்லவற்றை கற்க வேண்டும். கல்வியோடு சேர்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு திருநீறு என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு உபாயம். திருநீர் அணிந்து கொள்வோம், வாழ்க்கையை செம்மையாக வாழ்வோம். எந்நேரம் இறை அனுபவத்தோடு இருந்து இறைவனோடு கலந்து மீண்டும் பிறவாமை என்கின்ற நிலையை அடைவோம். மீண்டும் பிறந்தால் அவனை மறவாமை என்கின்ற நிலையை அடைவோம். நன்றி, வணக்கம்.